இன்று 1639 ஆகஸ்ட் 22. ரெக்கார்டிங் போட்டதானயா? போட்டேன். போட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. நீங்க ஜெயலலிதா பாத்துருக்கீங்களா? ஆமா, நான் பயங்கர ஃபேன். டெய்லி பாப்பேன். ஆமா டெய்லி பாப்பேன். சாயந்தரம் 7:30 மணிக்கு நியூஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்று போடுவாங்க. வரலாற்றுலயே இது ஒண்ணு மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கும். இல்ல, நான் ஜாக்பாட்லாம் பாப்பேன். ஜாக்பாட், ஜாக் 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 ஜாக். சரி, ஓகே, அது அவுட் ஆஃப் டாபிக். நம்ம டாபிக்ல வருவோம். இன்னும் நான் ஒரு டேட் சொன்னேன், 1639 ஆகஸ்ட் 22. ஆமா, இன்னைக்குதான். அந்த டேட்டை எதுக்கு சொன்னேன் அப்படிங்கறது இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும். தெரியாத மாதிரியே நடிச்சுட்டு இருக்க வேணாம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா இன்னைக்கு மெட்ராஸ் டே. இன்னைக்கு அதனால மெட்ராஸ பத்தி ஒரு புகழ்பாடு, அதேதான், அந்த எமோஷனை இன்னைக்கு அப்படியே டிராவல் பண்ணி கொண்டு போலாம் அப்படின்ட்டுதான் இந்த எபிசோட். அப்புறம் என்ன வரலாறு சொல்லுவீங்களா? வரலாறுலாம் அவங்கவுங்க கோகுல்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறட்டும். நம்ம நம்மளுக்கு பர்சனலா இருக்கிறத சொல்லுவோம். மதன் கௌரி மாதிரி நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு. இல்ல, வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டா சொல்லிடலாம். அதாவது ஒரு குறுநில மன்னர்கிட்ட இருந்து இந்த லேண்டை வாங்கின டேட், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கின டேட் தான் இந்த டேட். அதுதான் மெட்ராஸ் டேன்னு சொல்றாங்க. அது வாங்கி இப்போ 382 இயர்ஸ் ஆயிடுச்சா? ஆமா, கரெக்ட். ஓகே, இந்த எபிசோட் எதுக்கு அப்படின்னா, இதனுடைய வரலாறு அதெல்லாம் பத்தி பேசுறதை விட நீங்களும் நானுமே ரெண்டு பேருக்குமே மெட்ராஸ்ல நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. ரொம்ப வருஷமா இருந்திருக்கோம். அதனால நம்மளுக்கு பர்சனலா நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு மெட்ராஸ்ல. ஐ திங்க் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிற முடியும்னு நினைக்கிறோம். மெட்ராஸ்ல இருந்தவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும், இல்லாதவங்க இருந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ரிலேட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆமா, இல்ல, நம்ம இது சொல்றதே கிடையாது. ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சொல்றதே கிடையாது. அப்போ சொல்லி விட்டுருங்க. சொன்னா பண்ணிருவாங்களா? சரி, பண்றாங்கன்னு பாப்போம். சரி, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வினா பாட்காஸ்ட் சரி, சும்மா காமெடி பண்ண வேணா. இன்ஸ்டாகிராம்லயும் ஸ்பாட்டிஃபைலயும் வேணா ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஆக்டிவா இருக்கும். ஆமா ஆமா. சரி, வாங்க மெட்ராஸ் பத்தி பேச ஆரம்பிப்போம். ஆமா, சரி, ஓகே. மெட்ராஸ்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது டக்குன்னு? ஆக்சுவலா இப்ப முன்னாடி வேற வேற மாதிரியான நிறைய இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்து மெட்ராஸ் பத்தி. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஒரு ஃபேண்டசி. ஊர்ல இருக்கும்போது சென்னை போகணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய ஃபேண்டசியா இருக்கும். எப்படா சென்னை போவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சென்னையில போயிட்டு இத்தனை வருஷம் இருந்து இதானதுக்கு அப்புறம் இப்ப மெட்ராஸ் கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு பர்சனலா இது கொஞ்சம் ஓவரா இருக்கலாம். ஆனா எனக்கு டக்குன்னு மெட்ராஸ் அப்படின்னே ஹோம் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வரும். அது ஏன் அப்படின்னா, நான் சென்னையில இருந்தப்போ நான் ஒரு வீட்டுல இருந்தேன்ல, அந்த வீடை மேப்ல மார்க் பண்ணி வைக்கும் போது எனக்கு அந்த ஹோம் தான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். அங்க அது ஒரு பாயிண்ட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு நான் மேப் சும்மா கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணாலே ஹோம்னு மார்க் ஆயிருக்கிறது சென்னையில தான் இருக்கும். தேனி will be like, am I a joke to you? ஆமா, அப்படிதான். உங்களுக்கு மெட்ராஸ்னு எனக்கு சொன்னோன்னே சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. அட்லீஸ்ட் இப்ப நான் வெளியே இருக்கிறதுனால எனக்கு உடனே இந்த சாப்பாடு பயங்கர டிஃபரெண்ட் வெரைட்டியான சாப்பாடு எல்லா ரேஞ்ச்லயும், அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. இந்த மெல்டிங் பாட்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே கிடைக்கும். இப்ப நம்ம இப்ப நான் புதுக்கோட்டைன்னு எங்க ஊர் சம்பந்தமான ஃபுட்டு அது மட்டும் தானே கிடைக்கும். இப்ப இங்க வந்தா கிட்டத்தட்ட எல்லாமே கிடைக்கும். அதனால ஆமா, உங்களுக்கு நீங்க பானிபூரி சாப்பிடலாம், பர்மா அத்தோ சாப்பிடலாம், கான்டினென்டல் சாப்பிடலாம். அதாவது ஒரு மீல் நீங்க 10 ரூபாயிலையும் சாப்பிடலாம், 1000 ரூபாயிலையும் சாப்பிடலாம். ஆமா ஆமா, அதுதான் ஆக்சுவலா மெயினா இதோட அட்வான்டேஜ். சரி, சென்னைக்கு எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க நீங்க? நம்மளுக்கு சொன்ன மாதிரி 2 பேருக்குமே சொந்த ஊர் சென்னை கிடையாது. 2 பேருமே வேற வேற ஊர்ல தான் இருந்தோம். எப்ப ஃபர்ஸ்ட் மெமரி சென்னையில? அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஓகே, நான் சின்ன வயசுல எல்லாம் வந்திருக்கேன். அது அப்பெல்லாம் விவரம் பேச தெரியல. எனக்கு கரெக்டா ஞாபகம் இருக்குது ஒரு டைம் 9th நினைக்கிறேன். ஒரு டைம் தனியா சென்னைக்கு வந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா எங்கேயோ வர்றது. ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தேன். ஆமா, 9th வந்தான்னு தெரியல, ஓரளவு ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தா இந்த விவேக்
கால் எடுத்து வைப்பாங்கல்ல இதுல படத்துல அந்த மாதிரி. எனக்கு என்னன்னா நம்ம ஆள்ல மதிச்சு நம்மள தனியா அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அத்தனை கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் போயிருவியா, பத்திரமா போயிருவியா அப்படின்னு இருந்தாங்க. அதெல்லாம் போயிருவேன், அதெல்லாம் ஒரு விஷயமா, எவ்வளவு பெரிய ஆளு பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் டேவே பர்ஸ் தூக்கிட்டாங்க. என்னதுக்கு பர்ஸ்? அதுல வெறும் 200 ரூபா தாங்க வச்சிருப்பேன். இல்ல அது யாருக்கிட்ட அடிக்கணும்னு விவசாயம் வேணாமாடா, ஒரு 9ஆம் படிக்கிற பையன் எவ்வளவு காசு வச்சிருக்க போறான், 200 ரூபாடா, அதை வேண்டா அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பதறிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, எப்படியோ அப்படி அடிச்சு பிடிச்சி போன் பண்ணி யார்ட்டையோ 1 ரூபா காசு வாங்கி எங்க அண்ணனுக்கு வர சொல்லி போன் பண்ணி வர சொல்லி வந்து கூட்டு போயிட்டு அசிங்கமா திட்டினாங்க. ஒரே அசிங்கமா போயிருச்சுக்குமாரு. பெரிய வீராவேசமா பேசிட்டு போன டயலாகா. 2 டைம் பஸ் தொலைஞ்சிருக்குது. ஒரு டைம் வந்து இந்த பஸ் நினைக்கிறேன், ஒரு டைம் வந்து இந்த டிராவல்ஸ்ல வருவோம்ல அந்த பஸ்ல தொலைஞ்சிருச்சு. இன்னொரு டைம் வந்து லோக்கல் பஸ்ல ஏறி போறப்ப தொலைஞ்சிருச்சு. வெரி குட்ரா அப்படின்னு. நான் வந்து அதான் ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை வந்து அப்ப இருந்தே ஒரு ஃபேண்டசி தான். எப்படா சென்னை போவோம், சென்னை போகணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து இருந்தது. இன்னும் நிறைய காமெடி எல்லாம் நடந்திருக்கு. ஒரு தடவை எல்லாம் எங்க ஃபேமிலி மொத்தமா டூரா வந்து திருப்பதி போனோம். எனக்கும் இந்த சென்னை ஃபேண்டசி உண்டு. எங்க அண்ணனுக்கு என்னைய விட இருக்கும், சென்னை போகணும்னு இருப்பான் அவனும். அப்ப திருப்பதி போனப்பெல்லாம் என்னாச்சுன்னா, போறப்ப வந்து இந்த வேலூர் அந்த ரூட்ல போனோம். எல்லாரும் ஃபேமிலி அந்த டெம்போ டிராவலர் எடுத்துக்கிட்டு போவோம்ல, அப்பெல்லாம் அந்த மாதிரி போனோம். போயிட்டு அப்ப வந்து எங்களோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா, சென்னை போய் தான் போறோம் அப்படின்னு இருந்துட்டே இருந்துச்சா. இவங்க திடீர்னு இப்படி போயிட்டாங்க. அப்புறம் அப்பயும் சின்ன வயசுல எங்க அண்ணன் வந்து ஏன் சென்னை போல அப்படி இப்படின்னு இது பண்ணதுக்கு வந்து அவனை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ரிட்டர்ன்ல சென்னை போய் தான் போறோம் அப்படின்ட்டாங்க. திரும்ப பார்த்தா கிளம்பும் போது எங்க அண்ணெல்லாம் ஒரே இது, ஆமா சென்னை போய் தானே போறோம்னு ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ சண்டை. அப்பயும் கடைசி வரைக்கும் சென்னையை காட்டாமலே தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தது வந்து எப்ப அப்படின்னா, எங்க ரிலேட்டிவ் என்னோட பெரியப்பா ஒருத்தர் வந்து இது வாங்கினாரு, இந்த ராதாகிருஷ்ணன் அவார்டு கொடுப்பாங்கல்ல டீச்சர்ஸ்க்கு, அது ஸ்டேட் லெவல், அதுல வந்து அவர் வாங்கினாரு. ஸோ அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒன் டே அந்த ஐ திங்க் இங்கதான் அந்த இது நடந்துச்சு, அண்ணா அறிவாலயம்ல தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து டிஎம்கே தான் இருந்தாங்க. இவரு அன்பழகன் அவங்க தங்கம் தெனரசு அப்போ அந்த டைம்ல. தெரியும் எங்களுக்கு எங்க சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்காக எங்க பெரியப்பா கூட சேர்ந்து போறோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து அந்த அப்பெல்லாம் தான் இந்த ஆம்னி பஸ் எல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் ஆன டைம். அந்த கொஞ்சம் இந்த புக்கிங் எல்லாம் பண்ணி அப்படிலாம் போறது. புக்கிங்னா அப்ப இந்த கடையில போய் சொன்னோம்னா, இந்த ஜவுளி கடையில ஜெராக்ஸ் கடையில எல்லாம் டிக்கெட் போட்டு கொடுப்பானுங்கல்ல அந்த ஒரு இதுல, அந்த மாதிரி அதுல வந்து புக் பண்ணி டிராவல்ஸ்ல அப்பெல்லாம் அவ்வளோ ரொம்ப எக்ஸைட்டடா போய் என்னாச்சுன்னா, ஆக்சுவலா காலையில அங்க போய் ஒரு ரூம்ல தங்கிட்டு திரும்ப ஈவினிங் தான் ஃபங்க்ஷனு. அதுக்கு நடுவுல திரும்ப அன்னைக்கு நைட்டு நாங்க எல்லாரும் ரிட்டர்ன் ஆகிறோம். அதுக்கு நடுவுல சென்னை சுத்தி காட்டுறாங்களாம். ஒரு கார் எடுத்துக்கிட்டோம், டாக்ஸி எடுத்துட்டு அந்த மெரினா பீச் ரோடு இருக்குல்ல, அதுல அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் இறங்க கூட இல்ல, அப்படியே போறோம். இங்க பாத்தீங்களா அதான் பீச். அப்புறம் அடுத்து கிளாஸ் பார்த்தா நீங்க பாத்தீங்களா இதான் எம்ஜிஆர் சமாதி, அதுக்குள்ள காது வச்சு கேட்டீங்கன்னா வாட்சி சத்தம் கேட்கும். அப்புறம் கொஞ்சம் இது பாத்தீங்களா இதான் அண்ணா சமாதி, இது விவேகானந்தா மண்டபம். இப்படியே சொல்லி சொல்லி அந்த ரோட்ல கார்லயே போய் ட்ரிப் முடிச்சிட்டோம். திரும்ப நைட்டு கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். ஆனா அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் சென்னை வந்தது. அதுக்கப்புறம் 2-3 தடவை எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அண்ணா இருந்திருக்காரு, கசின்ஸ், அப்புறம் மாமா, அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் வீட்டுக்கு சும்மா அந்த லீவ் டைம்ல வந்து போறது அந்த மாதிரிலாம் வந்திருக்கேன். அப்ப சும்மா அந்த சுத்துற மாதிரி இந்த என்னது முட்டுக்காடு அப்படி இப்படிலாம் கூட்டு போயிருக்காங்க. ஆனா ஒரு சென்னையில வந்து லைஃப்னு ஸ்டார்ட் ஆகுறது வந்து நம்ம 2 பேருக்கு ஐ திங்க் ஒரே பாயிண்ட் தான் நினைக்கிறேன். காலேஜ் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் இருந்தா சென்னையில கண்டினியூஸா இருந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு, ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே பேசலாம். சரி, அப்படியே மெமரிஸ் இன்சிடென்ட்ஸ் அப்படியே போலாம். ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் உங்களுக்கு மீட் பண்ண மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல ஒரு இன்சிடென்ட், இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து வேற ஊர்ல நடக்காது, சென்னையில தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலா அப்படி யோசிச்சோம்னா நிறைய இருக்கும். இப்ப டக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டா சொல்லணும் அப்படின்னா,
எனக்கு இப்போதைக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றேன். என்னைய பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரியல, சில பேருக்கு எப்படி ஏமாத்தணும்னு தோணுமா என்னன்னு தெரியல. காலேஜ் கிளாஸ்ல ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்ல நான் போனதே கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு நாள் போனேன். நானும் என்னோட ஃப்ரெண்டும் போயிருந்தோம். ஒரு தாத்தா, ஒரு 65 வயசு 70 வயசு தாத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு பயங்கரமா ஹிந்து பேப்பர்லாம் வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த எபிசோடா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி ஓகேன்னு தெரியாம அவரா வந்து பேச்சு கொடுத்தாரு வாலண்டியரா. நம்ம யார்ட்டையும் பேச போறது இல்லை, யாரும் வந்து போறது இல்லை, பேச்சு கொடுத்துட்டே இருந்தாரு. அவர் வந்து பையன் வெளியே அனுப்பிவிட்டாங்க வீட்டை விட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து ஏதோ நீங்க அந்த காலேஜ் தானே படிக்கிறீங்க, அப்துல் கலாம் இங்க தானே இருந்தாரு, நான் அப்துல் கலாமுக்கு வந்து பேசியிருக்கேன், அவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன், அவர் அந்த லெட்டரை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வந்து நான் வந்து அவரோட இந்த மிசைல் லான்ச்ல வந்து ஒரு தப்பை வந்து சுட்டி காட்டினேன், அதனால வந்து ஒரு பாராட்டி எனக்கு வந்து 2000 நோட்டு கொடுத்தாரு அப்படின்னாரு. தம்பி மதுரையா? மதுரை தம்பி மதுரையா? ஆமாங்கய்யா. என்னடா மிசைலுங்கிறாங்க, எனக்கு அப்துல் கலாம்னாலே இப்ப வரைக்குமே அவர் என்ன பண்ணிருக்கான்னு தெரியாது. சரி ஏதோ பெரிய ஆள் அப்படிங்கிற சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்ப இருக்கிற பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தா. அப்புறம் தான் இந்த கதையை சொன்னாரு. தம்பி ஒரே கஷ்டம்பா, தன் பையன் வந்து அனுப்பி விட்டான்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு. பட் அதையுமே கெத்தாவே பேசிக்கிட்டு இருந்தாரு. அதாவது கெஞ்சினாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு நம்ம இது பண்ணிடலாம்ல, காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. சரி ஓகே கொடுத்து விட்டேன். அப்புறம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு ட்ரேட்மார்க் அங்கதான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் முன்னாடி சொல்லிக்கூடாதா அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு இது அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் இப்படி நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி யாராவது வந்து கேட்டாலுமே, என்ன சென்னையில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேற வழி இல்லாம நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க, நான் ஊருக்கு போகணும் தம்பி, எனக்கு வந்து வழி தெரியாம போயிட்டேன், இல்ல எனக்கு வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கறப்பெல்லாம் எனக்குலாம் சரி ஓகே அவங்க பொய் தான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சாலுமே வேற வழியே இல்லாம நான்லாம் கொடுத்துருவேன். பசங்க நீங்க கிண்டல் பண்ணுவீங்களா, நீங்க ஏண்டா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கொடுக்கலாம், அவன் கேட்க கொடுத்துட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு 150 ரூபா டைம் கொடுத்தேன். 10 ரூபாய் போதும். ஆக்சுவலா ஆமா, நானுமே எனக்குமே நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம காலேஜோட அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நான் திண்டுக்கல்ல இருந்து வர்றேன் தம்பி, இந்த கட்டட வேலைக்காக எங்க ஃபேமிலியோட வந்தேன், இங்க வந்தா எங்களுக்கு போன் இல்ல, யாருமே கான்டாக்ட் பண்ண முடியல, நாங்க ஊருக்கு போறதுக்கு எனக்கு காசு இல்லை, எனக்கு ஒரு 150 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் யாரு ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், ஒருத்தருக்கு தான் 50 ரூபாயோ ஏதோ கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். ஆனா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் 2வது தடவை 3வது கேட்டப்பெல்லாம் நான் அப்படியே எனக்கு வந்து என்னன்னா, அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி யாராவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்றது, பயம்தான் வரும். யாராவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா, நான் ரோட்ல போயிட்டு இருக்கோம், தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னா, ஆஹா ஐயோ கூப்பிடுறாங்க இல்லையா அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆமா இது ஆனா இப்படி சொன்னாலுமே இந்த மாதிரி ஆப்போசிட்டா, அதாவது நல்ல விதமா நிறைய பேர் மீட் பண்ணிருக்கேன். அதாவது சிலர்லாம் வந்து கடைக்காரங்க எல்லாம் போறோம்ல, இப்பெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிபே இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க எல்லாருமே. எங்க அண்ணன் எங்க ஃபேமிலியோட வெளியே போயிருந்தப்பெல்லாம் வந்து இந்த கேஷ் இல்லாம போயிட்டாங்க போல. அன்னைக்கு பார்த்து கேஷ் இல்லாம போயிருக்கு, வெறும் ஜிபே பண்ணலான்னு பார்த்தா டீ கடைக்காரங்க அந்த ஜிபே இல்லாம போயிருந்திருக்காங்க. அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, ஒரு டீல என்ன வரப்போகுது, இருந்தாலும் இல்ல தம்பி நீங்க பரவாயில்ல போங்க பாத்துக்கலாம், அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இந்த மனசு வர்றதும் பெரிய விஷயம் தானே. எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் அங்க இருக்கிறதுதான். இல்ல அது எனக்கு தெரிஞ்சு அது சென்னைன்னு இல்ல, அது நிறைய ஊர்ல நான் பாத்திருக்கேன். ஆனா அதுல காமனா பாத்தீங்கன்னா அது யாரு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காங்கல்ல, கணக்கு இல்ல வழக்கு இல்லாம சாதாரணமா கடைகள், பெட்டி கடை, அவங்க நிறைய அப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான்லாம் நிறைய நாள் வந்து பர்சுல பணமே காலியா இருக்கும். இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பர்சுல காசே இருக்கா இல்லையானே பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எப்பயுமே நம்மளுக்கு பர்சுல காசு இருக்குன்ற ஒரு நினைப்பு. போய் கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு அப்புறம் பர்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா காசே இருக்காது, வெறும் பர்ஸா இருக்கும். ஐயோ அப்படின்னு அப்படியே ரொம்ப எம்பராசிங் எல்லாம் இருந்திருக்கும் சில இடங்கள்லாம். சென்னையில ஆமா, சென்னையில எனக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஹோட்டல்லயோ எங்கேயோ ஒரு நேரமா சாப்பிட்டு அந்த மாதிரிதான் அப்படி ஆயிடுச்சு. நான் வந்து அப்ப வந்துட்டு இந்த மாதிரி கேஷ் எடுக்காம வந்துட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்லாம் சொன்னா, இல்லைங்க அப்படி சொல்லல, அப்படிதான் நான் எதுவும் பயந்துகிட்டே போனேன். அவன் வந்து சரி பரவாயில்ல அடுத்த தடவை கொடுங்க அப்படின்ட்டு அந்த இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, அடுத்த தடவை கொடுங்கன்னு. நம்மள யாருன்னே தெரியாது, நம்ம எந்த ஊருக்காரன்னே தெரியாது, இதுக்கு முன்னாடி முன்ன பாத்துருக்கவே மாட்டோம், திருப்ப அந்த கடப்பக்கம் வருவோமானு தெரியாது. ஆனா இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு டைலாக் இது, பரவாயில்லப்பா அடுத்த தடவை கொடுங்க அப்படின்வாங்க. அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் நான் போயிட்டு ஏடிஎம்ல தேடி திரும்ப வந்து கொடுத்தப்ப, இதுக்காக திரும்ப வந்தீங்களா அப்படின்னா, என்னடா ரொம்ப நல்லதுங்க,
மயிர் நிப்பின் உயிர் வாழ கவரியமான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல இல்ல அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அங்க அங்க எவ்வளவு கேவலமா மூஞ்சியத்துக்கு விட்டுருவாங்களோ. ஆமா, எனக்கு பணம் இல்லைன்னு பதறிடுச்சு. ஐயோ அப்படின்னு. காசு இல்லப்பா. அப்புறம் நான் ஒரு 6 மாசம் வந்து ஜார்க்கண்ட்ல இருந்தேன். அங்க நான் வேலை பார்த்தப்ப ட்ரைனிங்க்கு ஜார்க்கண்ட் போயிருந்தேன். அங்க வந்து ரொம்ப பிளசண்டான இடம், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இங்க வந்து அன்னைக்கு ஃபிளைட்ல வந்தேன். ஃபிளைட்ல வந்து இறங்குனதுக்கு அப்புறம் அந்த அட்மாஸ்பியரே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு நம்ம ஊருக்கு வந்தோன்னே. அதாவது அந்த ஊர்ல எல்லாம் வேற பாஷை பேசுறவங்க இல்ல, நம்ம வந்து பெருசா நம்மளுக்கு காதுக்குள்ள எதுவுமே போகாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பஸ்ல ஏறுறேன், என்ன சத்தம், கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு கண்டக்டரும் ஒரு பேசஞ்சரும். அடடா இதெல்லாம் ஊரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இதுதான் இத்தனை நாள் நான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இருந்துச்சு. அவ்வளவு ஹாப்பனிங்கா இருக்கும். ஒரு நாள் நீங்க பஸ்ல போனீங்க அப்படின்னு கண்டக்டர் நம்ம பாக்குறதே வந்து அவ்வளவு ஹாப்பனிங்கா, அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில்லறை இல்லாம எதுக்கு ஏறுறதுன்னு இல்ல, ஒவ்வொரு கண்டக்டரும் சில்லறை இல்லாம எதுக்கு ஏறுறீங்க அப்படின்னு திட்டுறதே ஒவ்வொரு வித்தியாசமா திட்டுவாங்க. அதுவே சமயம் இருக்கும். நம்ம டிக்கெட் எடுக்கிற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி எவனா வந்து 2 ரூபா டிக்கெட் 3 ரூபா டிக்கெட்டுக்கு 20 ரூபா கொடுப்பானா, சில்லறையே கொண்டு வரலையாப்பா அப்படின்னு இருக்கும். நம்ம 200 ரூபா கையில வச்சுக்கிட்டு இருப்போமா, அடுத்து என்ன சொல்ல போறானோ அப்படியே மேலைகளையும் பார்ப்பான். அவர் வந்து போன டைம் இன்னொருத்தனை திட்டினதுல டயர்டா இருப்பாரு, அடுத்து நம்மள திட்டுறதுக்கான எனர்ஜி இல்லாம போயிருக்கும், அதனால விட்டுருவாரு. இதே இன்சிடென்ட் தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஒரு ஆக்சுவலா நான் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, அப்பெல்லாம் வந்துட்டு சில நாள் வந்து விடிய காலையில கிளம்பி ஊருக்கு போவேன். ஈவினிங் ஏதாவது நம்ம காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயாவது அங்க சென்னைக்குள்ள சும்மா சுத்திட்டு அடுத்த நாள் காலையில விடிய காலையில பஸ் ஏறி மத்தியானம் அந்த மாதிரி டைம்ல ஊருக்கு போற மாதிரி போவேன். அப்ப வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம காலேஜ் முன்னாடி இருந்து ஒரு 5 மணி 5:30 அந்த டைம்ல பஸ் ஏறுவேன். அப்ப வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம முதல் நாளே சில நாள் வந்து யோசிச்சு எடுத்து வச்சிருவேன் பஸ்ஸுக்கு போறதுக்குன்னு. சில நாள் என்ன ஆகும்னா, நம்ம எப்படியும் லாங் பஸ்ல தான் போக போறோம் ஊருக்கு. அப்ப வந்து டிக்கெட்டே 300 ரூபாய் இருக்க போகுதுன்ட்டு 500 ரூபாய் வச்சுட்டு மறந்துடுவேன். ஆனா இங்க இருந்து கோயம்பேடு போறதுக்கு பஸ்ல போகணுன்ற ஞாபகமே இருக்காது. அதுலலாம் என்னன்னா, ஒரு அந்த மாதிரி அந்த இதுல அந்த கண்டக்டர் வந்து எப்ப தெய்வமா தெரிவாருன்னா, காலங்காத்தால முதல்ல வந்து அவங்களோட அந்த சில்லறை பையில வந்து சில்லறையே இருக்காது. ஆமா, ஒரு நாள் வந்து எனக்கு வந்து பஸ்ல ஏறி பர்ச பார்த்ததுல இருந்து பக்கு பக்கு பக்குன்னு உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து கோயம்பேட்டுக்கு டிக்கெட்டு 15 ரூபா. நான் என்ன ஒரே அவன் என்ன வார்த்தையில நம்ம திட்ட போறானோ அப்படின்னு பயத்துல இருக்கணும். அதுவும் காலங்காத்தால அந்த ஆள் வந்துட்டு என்ன மூட்ல இருக்காப்லையோ அப்படின்னு 500 ரூபாய் வந்து பர்ஸ்ல வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து அவருக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் ஒருத்தர் டிக்கெட் கொடுத்துட்டு வர 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 அப்படியே எனக்கு பிபி எகிரிட்டே இருக்கு. ஆனா அன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல மனுஷன், அவர் ஏதோ நல்ல மனுஷன் 500 ரூபாய்க்கு கொடுத்தேன், எதுவுமே சொல்லல. 15 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் கொடுக்குறேன், எதுவுமே சொல்லாம டிக்கெட்டை கொடுத்துட்டு சில்லறை கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன இங்க அப்படியே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னை வந்து பொதுவா இப்ப ஏன் வந்து நம்ம இப்ப இதை ஒரு ஸ்பெஷலா எபிசோடா இப்பெல்லாம் யோசிச்சு பண்ணணும், சென்னையில என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சா இப்படி சொல்லலாம். எப்படின்னா, சென்னை வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு, சென்னை இருக்க எது உங்களை ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பொதுவா வந்து இந்த நான் வந்து பேசிக்கா வந்து கொஞ்சம் ஷை டைப்பு. எனக்கு வந்து பேச்சே வராதான் சின்ன வயசுல. ஊர்ல எல்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அங்க ஊர்ல எல்லாம் வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்கல்ல, கிராமம்ன்ற மாதிரி இருக்கிறதுனால. நம்ம வெளியூர்ல ஸ்கூல்லயோ இந்த மாதிரி காலேஜ்ல படிச்சுட்டு ஊருக்கு போனோம்னா ரோட்ல நடந்து போறப்ப எல்லாருமே கேட்பாங்க, என்னப்பா எப்ப அந்த ஊர்ல இருந்து என்னப்பா அப்படின்னு. இதுல இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு, ஊர்ல இருக்கிறதெல்லாம் யார் யாரு மாமன் முறை, யார் யாரு அண்ணன் தம்பி முறைன்னு வேற தெரியாதா. திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டு என்னப்பா எப்படி இருக்க, இதுல வந்து ஒரு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது மாமா சித்தப்பாப்பா. அதான் அந்த சிக்கல் தான். அதுக்கு பயந்துகிட்டே நான் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன். சிலர்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, கூப்பிடும் போதே என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்வாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்றேன். சிலர் வந்து என்ன மகனே எப்படி இருக்க அப்படின்வாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சிலர் வந்து என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐயோ இப்ப என்ன சொல்றது, மொட்டையா பேசினா அதுக்கும் கோச்சுக்கிடுவாங்க. என்னப்பா மொட்டையா பேசுற, யார்கிட்டயா பேசுற மாதிரி அப்படின்வாங்க. அதனால வந்து பொதுவா யார்கிட்டயுமே பேசுறதுக்கே அந்த ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு தலையை குடிச்சுக்கிட்டே போவேன். இப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து யாரு, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன,
நான் எப்படிப்பட்ட ஆள், இது இது எதையுமே வந்து இது எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு 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 மனசளவுல ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல. நான் இதை எப்படி சொல்றேன்றது உங்களுக்கு யாரும் பாத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறப்ப நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் பாத்துட்டே இருப்பாங்க. இங்க வந்து ஒரு நீங்க அந்த கூட்டத்தில் தொலைஞ்சு போயிருவீங்க. அதுவும் ஒரு நல்ல ஃபீலா இருக்கும். அதுதான், அதேதான், எக்ஸாக்டா கரெக்டா சொன்னீங்க. அந்த கூட்டத்துல தொலைஞ்சு போறதுன்றது வந்து எனக்கு வந்து பர்சனலா அது ஒரு பிடிச்ச ஒரு ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். நம்மள யாரும் பார்க்கல, நம்மள வந்து யாரும் நோட் பண்ணல, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம்ன்ற இருக்கிற ஃபீலே வந்து அது செமையா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் சும்மா நடந்து போறதை பத்தி சொல்லல. சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எல்லா வேலைகள்லயுமே நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். யாரும் உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த நீ இதை பண்றான் அதை பண்றான், இங்க போறான் அங்க போறான், இவன் வீட்டுக்கு யார் வர்றா போடுறா இருக்கும். சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம ஊர்கள் இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு சென்னை ஒரு வரப்போதும் சொல்லுங்க. அதேதான், கரெக்டா ஒரே வரியில முடிச்சிட்டீங்க. அது இல்லாம பயங்கர ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். சென்னை இன்னும் இல்ல, எல்லா மெட்ரோ சிட்டிலயும் இது கிடைக்கும். இப்ப நம்ம ஊர்ல வந்து எல்லாத்துக்குமே நம்ம டிபெண்ட் பண்ணிருப்போம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி ரொம்ப பயங்கரமா டிபெண்ட் பண்ணிருப்போம். இங்க நம்ம சென்னைக்கு வர்றப்ப எல்லாத்தையுமே தனியா போய் மீட் பண்றப்ப அந்த ஒரு அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றது அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்கும். நீங்க சொல்ற மாதிரி அங்க சொல்ற மாதிரி வந்து இந்த ஃபீலிங் வந்து நம்ம தனியா வெளியே போய் எங்க இருந்தாலுமே கிடைக்கும் தான். ஆனா அதான் சொன்ன மாதிரி அகைன் அந்த அடையாளங்களை இழந்துட்டு இருக்கிறது இருக்குல்ல. நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த சிட்டி அல்லது ஒரு டவுன்லயுமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுடைய ஐடென்டிட்டிஸை ஃபைன் பண்றதுக்கான வேலைகள் நடக்கும். நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு வருஷம் தங்கியிருக்கீங்க அப்படின்னா, இவன் யாரு, இவன் என்ன, அந்த வழக்கம் போல இவங்க என்ன ஆளுங்க, இவன் எந்த ஊர், என்ன பழக்கம், இந்த இதை எல்லாத்தையும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சுக்கிடுவாங்க. எப்படியாவது நம்ம சொல்லி இருக்கவே மாட்டோம், ஆனா எப்படியோ நம்மளை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த நம்ம கடைக்கு போறதுனாலோ இது எல்லாத்துலயுமே நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ரெகக்னைஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்றேன்னா, அதான் நம்ம சொன்ன மாதிரி அந்த இவன் இதுதான், இவன் இந்த இதுதான் அப்படின்றத. இப்ப இதே வந்து சென்னை மாதிரி ஒரு மெட்ரோவில் இருக்கும்போது அங்க ஏற்கனவே இருக்கிற எல்லாருமே இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படின்னா, இந்த ஊர்கள்ல எல்லாம் இருக்கும்போது வந்து என்னன்னா மெஜாரிட்டி பீப்புள் வந்து அந்தந்த ஊர்க்காரங்களா இருப்பாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். ஊர்ல இருக்கிறப்ப அதே ஊர்க்காரங்க இருக்கிறப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே கேஸ்ட்ல இருப்பாங்க. இங்க நம்ம வெளியே வர்றப்ப இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு கம்ப்ளீட்டா வேற வேற குரூப். இப்ப நம்ம காலேஜ்ல ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கோம்னா 10மே கிட்டத்தட்ட வேற வேற கேஸ்டா இருக்கும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்பில்டா இருக்கிற எல்லா இந்த ப்ரீஜுடைஸ் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, கேஸ்ட்ன்றது மட்டும் இல்ல, எல்லா டிஃபரன்சஸுமே, கேஸ்ட், கிளாஸ், முக்கியமா இந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து நான் எனக்கு தோணுனது என்னன்னா, சென்னை வந்து நிறைய பேர் வந்து வெறுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க சென்னை அதெல்லாம் ஒரு ஊரா, அங்கெல்லாம் எப்படி வாழ்றீங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்க நிறைய பேர். சிலர் நான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமா நம்ம கோவை கெத்து பாய்ஸ் பேசுவாங்க. அவனுங்க கிளைமேட்டை மட்டுமே சொல்லிக்கிட்டு பேசுவானுங்க. நான் சொல்றது என்ன, சிறுவாணி தக்காளி தொக்கா, சிறுவாணி தண்ணிங்க அமிர்தமா இருக்குண்ணா. ஆமா, எனக்கு வந்து பர்சனலா சிலர் தெரியும். அவங்க வந்து இந்த மாதிரி சென்னைக்கு வந்து ஒரு 1 year 2 year இருந்துட்டு வந்து சுத்தமா சென்னையே பிடிக்கல அப்படின்ட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம எல்லாம் பார்த்தா இப்படி பயங்கரமா இதை செலிப்ரேட் பண்ணி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசணும்ல. எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ஊர் வந்து உங்களுடைய அந்த அந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, இந்த ஊர் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆகுதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணும்னு நினைப்பேன். இப்போ உங்களுக்கு எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜாயின் பண்ணதே இந்த சென்னை லைஃப் ஸ்டார்ட் ஆனதே வந்து காலேஜ்ல தான். அதுவும் அந்த காலேஜும் அப்படியே ஒரு சொர்க்கமான ஒரு காலேஜா வேற ஆயிடுச்சா. அதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த 12th வரைக்கும் நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே வளர்ந்தோம், ஒரு மைண்ட் செட்லயே இருந்தோம், ஒரு குறுகின ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்துட்டு சென்னைக்கு காலேஜ்னு வந்த உடனே டக்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆன மாதிரி, ஒரு பயங்கரமான எக்ஸ்போஷர். நீ எங்க வேணா போகலாம், உனக்கு என்ன வேணா கிடைக்கும், நீ என்ன வேணா பண்ண முடியும். உனக்கு வயசும் அந்த 18 வயசுன்ற அடல்ட்ஹுட்டுக்கு வந்துட்ட. இந்த காலேஜ்லயும் உனக்கு வந்து அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமா இல்லை. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மளுக்கு அமைஞ்சதுனால அது வந்து ஒரு மறக்க முடியாத ரொம்ப சந்தோஷமான ஒரு மெமரியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆமா, அதாவது ஒரு டம்ளர்ல இருந்து அப்படியே ஒரு கடலுக்குள்ள தூக்கிப்பட்ட மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி.
அந்த அளவுக்கு டக்குன்னு ஒரு இதுல அதுவும் அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் ஃபீலை கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா நிறைய பேருக்கு வந்து என்னன்னா அந்த ஸ்டார்ட் சரியா இருக்காது. அவங்க வந்து இங்க வேலைக்காக வந்திருக்கலாம், அந்த வந்த வேலையும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது அதிகமான பேயிங் இல்லாத ஜாபா இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு கேங்கு செட்டு ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி செட் ஆகாம இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் நீங்க சொன்னது, இந்த கேங் செட் ஆகுறது. இப்ப நாமே ஜெர்மனில இருக்கேன், எனக்கு நிறைய பேர் வந்து எப்படி நீ ஜெர்மனி விட்டு வெளியே போக முடியும், இங்க வந்துட்டு நீ எப்படி இந்தியால எல்லாம் போய் ஒர்க் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீங்க சொல்ற இந்த கேங் செட் ஃபார்ம் ஆகுறதுதான் எனக்கு மெயின் நினைக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல ஏன் நம்ம நேரம் எனக்கு இந்த செட்டு ப்ராப்பரா அமைய மாட்டேங்குது. ஒரு குரூப்பா இருந்தா நம்மளுக்கு அந்த அந்த ஃபண்ட் இருக்கும், அது இல்லாததுனால இது பெருசா எனக்கு எதுவும் என்ஜாய் பண்ண முடியல. நீங்க சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல சென்னை வர்றவங்களுக்கு அது இந்த கேங் அமையாம போயிருச்சு அப்படின்னு அந்த வெறுக்கிறதுக்கான அதை வந்து ஏன்னா சென்னையில வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி அது சென்னைன்னு இல்லை, எல்லா மெட்ரோ சிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் என்னன்னா ஆப்வியஸ்லி இங்க வந்து எல்லாரும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நிறைய பேர் வர்றாங்க, இங்க கூட்டம் அதிகம், நெருக்கடி அதிகம், டிராபிக் அதிகமா இருக்கும், பொல்யூஷன் அதிகமா இருக்கும், இது எல்லாமே இருக்கதான் செய்யும். இது எல்லாமே ஒரு மெட்ரோ சிட்டியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இது சென்னைக்கு மட்டும் இல்ல, சொல்ல போனா சென்னையில எல்லாம் கம்மியா இருக்கு. மும்பை, டெல்லி, கொல்கட்டா எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து கம்மி தான். பெங்களூர் எல்லாம் கம்பேர் பண்ணா டிராபிக் எல்லாம் இங்க கம்மி தான். ஆனாலும் அதான் அந்த ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெமரியா இருக்குங்கிறது தான் சென்னை வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெமரியா லைஃப் லாங் இருக்க போகுதுன்றத டிசைட் பண்ற மாதிரி ஆயிரும். ஆமா, சோசியலா கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரதை விட இண்டிவிஜுவலா நிறைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். இப்ப நான் வந்து என் சின்ன சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஸ்கூல்ல எல்லாம் இருந்துட்டேன். அங்கே வந்து என்னோட கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதே கேரக்டர்ஸோட நான் வந்து இப்போ காலேஜ்ல ஒரு பெரிய சர்க்கிள் கூட நான் வந்து இருக்கேன்னு என்னால இருக்க முடியாது. அங்க வந்து இப்ப என்னோட கேரக்டர் பிடிக்காம நிறைய பேர் இருக்கலாம், நான் லைட்டா வந்து அதுக்கு அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டக்குன்னு யாராவது வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தா நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம். ஆமா, சரி, கொஞ்ச நேரமா சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சென்னை பத்தி, அங்க வருவோம். சாப்பாடு. சரி, உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எது சாப்பாடுல? பெஸ்ட் ஹோட்டல் என்ன வந்து போய் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அதை சொல்லுங்க. ஆக்சுவலா சாப்பாடு ஹோட்டல்லாம் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சென்னையில. ஏன்னா நான் ரீசெண்டா வந்து ஒண்ணு பண்ணேன், ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இந்த இன்ஸ்டாகிராம்ல இதுலலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஹோட்டல் இங்க நல்லா இருக்கு, அந்த ஹோட்டல் அங்க நல்லா இருக்குன்னு, அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஜொமேட்டோல வந்து மார்க் பண்ணி வைக்கலாம், புக் மார்க் பண்ணி வைக்கலாம். அப்போ வந்து ஜொமேட்டோ வந்து டெலிவரிக்கு முன்னாடி, நான் சொல்றது ஃபுட் டெலிவரி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜொமேட்டோ வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பாக்குற வெப்சைட்டா மட்டும் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த மாதிரி எல்லாம் புக் மார்க் பண்ணி போவோம். எனக்கு வந்து ரொம்ப சூப்பரா நான் செம்மையா ஃபீல் பண்ண ஒரு ஹோட்டல் வந்து என்ன அப்படின்னா டயலாக் இன் தி டார்க்னு ஒரு ஹோட்டல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. இங்க கண்டிப்பா சென்னையில வந்து இந்த டயலாக் இன் தி டார்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஐ திங்க் இஏல இருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸ்பிரஸ் அவென்யூல இருக்கு. ஆக்சுவலா அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த டயலாக் இன் தி டார்க் ஹோட்டல்ல ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து விஷுவலி சேலஞ்ச். எல்லாருமே. அது வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஹோட்டல்ல வந்து நீங்க புக் பண்ணிடணும், இத்தனை பேருக்கு இந்த டைம்ல அப்படின்னு நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா, அங்க போன உடனே ரிசப்ஷன்லயும் ஒருத்தர் ஒரு விஷுவலி சேலஞ்ச் பர்சன் தான் இருப்பாரு. அவர் வந்து உங்களை வந்த உடனே எத்தனை பேரு என்னென்னன்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய போனு, நீங்க என்னென்னலாம் வச்சிருக்கீங்க, பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லாக்கர் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த லாக்கருக்குள்ள எல்லாத்தையுமே வச்சிருந்தோம். வச்சுட்டு நீங்க உள்ள போறதுக்கு கதவை திறந்து விடுவாங்க. அந்த கதவை திறந்தா கும் இருட்டு, சத்தியமா ஒண்ணுமே தெரியாது அதுக்குள்ள. ஆக்சுவலா என்னன்னா, அந்த பார்வையற்றவர்களுடைய உலகத்துக்குள்ள போன மாதிரியே இருக்கும் அந்த ஃபீல். நாங்க வந்து ஒரு 7 பேர் போனோம்னு நினைக்கிறேன் மொத்தமா. நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே எங்களை வந்து அவங்க அங்க இருந்த ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க, ஒரு பொண்ணு, அவங்கதான் வந்து வெல்கம் பண்ணாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. நீங்க வந்து வரிசையா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்னுக்கங்க, ஒருத்தரோடும் அப்படின்னா உங்க முன்னாடி இருக்கவங்களோட தோல்ல கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒருத்தரும் உங்களோட பேரை சொல்லுங்க அப்படின்ட்டு வரிசையா ஒருத்தர் பேரா கேட்டாங்க. ஒரு தடவை தான் சொன்னோம், வரிசையா சொன்னோம். அன்னைக்கு அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அந்த ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டு வெளியே வந்தது. எல்லாரையும் அவங்க வந்து டைரக்டா எங்க பேரை சொல்லிதான் கூப்பிட்டாங்க. உள்ள வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆளை மட்டும் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. சத்தியமா அது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து கூப்பிட்டுட்டு உள்ள கொண்டு போயிட்டு
அந்த இங்க இங்க இந்த சைடு சோறு இருக்கு, இதை தொட்டு பாத்துக்கோங்க, இந்த நீங்க நம்ம சேருக்கு வந்துட்டோம், இந்த சேரை பாருங்கன்னு. அது ஃபுல் இருட்டுங்க, சுத்தமா ஒண்ணுமே தெரியாதுங்க. நம்ம கையை பிடிச்சு அந்த சேரை தொட வைப்பாங்க, தொட வச்சு இதுல உட்காந்துக்கங்க அப்படின்ட்டு நாங்க உட்காந்துட்டோம். உட்காந்தா 7 பேர் சேர் டேபிள் சுத்தி உட்காந்துருக்கோம், எதுவுமே தெரியல, ஒரு சின்ன லைட்டு கூட இருக்காது. நாங்க வந்து ஒருத்தரே கையை நீட்டி நீட்டி தொட்டுக்கிறோம், நீ இங்க இருக்கியா நீ இங்க இருக்கியா அப்படின்னு தொட்டுக்கிறோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த வெட் டிஷ்யூ கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். கை கழுவுறதுக்கு எழுந்திரிச்சு போய் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியாதுல்ல அங்க இருக்குல்ல, அதனால வெட் டிஷ்யூ கொடுத்துட்டு கை கழுவு சொல்லிட்டாங்க, தொடச்சுக்க சொல்லிட்டாங்க. சாப்பாடு வந்து என்னன்னா, ஒரு கேரியர் 3 பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கேரியர்ல ஒருத்தருக்கும் முன்னாடி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த கீழ் பாக்ஸ்ல இது இருக்கு, நடு பாக்ஸ்ல இது இருக்கு, இந்த பாக்ஸ்ல இது இருக்கு, இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. அவங்க பேசின விதம் இருக்குல்ல, எனக்கு வந்து நிஜமாவே ரொம்ப ஒரு மாதிரி செமையா ஃபீல் ஆச்சு. அவ்வளவு தூரம் ரொம்ப பர்சனலா நம்ம அப்பதான் பார்த்திருக்கோம் அவங்கள. இன்னும் அவங்களுக்கு நம்மள யாருன்னே தெரியாது. நம்ம நீங்க இதே ஒரு சினாரியோ இன்னொரு இடத்துல யோசிச்சு பாருங்க. நம்ம நார்மலான ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அங்க கூட ஒரு சர்வர் இப்படி இருக்காரு, நம்மள்ட்ட பாக்குறாரு பேசுறாருன்னா கூட, அதை விட அவங்களுக்கு வந்து நம்மளை யாரையுமே அவங்க பார்க்கல. ஒரே ஒரு தடவை தான் யார் பேருன்னு சொன்னோம். அந்த ஃபுல் டைம் நாங்க உள்ள இருந்துட்டு வெளியே வர வரைக்கும் அவ்வளோ நல்லா பேசுறாங்க அவங்க. இது எல்லாத்தையும் விட அந்த ஹோட்டலோடைய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க எல்லாரும் தடுமாறுவீங்க, அதாவது நம்ம எல்லாரும் தடுமாறுவோம். அவங்க வந்து ஃப்ளூயண்டா அங்க எல்லாத்தையுமே பண்றாங்க. அவங்க உள்ள போறாங்க, கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அந்த ஒரு மணி நேரம். இது எப்படின்னா, லிட்ரலி நீங்க ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சனுடைய உலகத்துக்குள்ள போன மாதிரி, அங்க அவங்கதான் ராஜான்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்ம சாப்பிட்ட ஃபீலை விட அந்த ஒரு மணி நேரம் நம்மளுக்குள்ள அந்த அந்த இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இருக்குல்ல, வெளியில வந்த உடனே அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க முடியல. அந்த வெளிச்சம் பட்ட உடனே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சுத்தமா எந்த இப்ப நம்ம நைட்டு தூங்கணும்னா கூட கொஞ்ச நேரத்துல நம்ம கண்ணு வந்து அங்க இருக்கிற ஒரு மினிமம் லைட் சோர்ஸ்க்கு அடாப்ட் ஆகும்ல. நீங்க லைட் ஆஃப் பண்ணோன்னு உங்களுக்கு எல்லாம் இருட்டா இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தெரியும். ஆனா இங்க வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு சத்தியமா தெரியாது. ஆனா இதை நான் எவ்வளவு சொன்னாலும் அதான் கேட்கறவங்களுக்கு வந்து நீங்க ஒரு தடவை போய் பாருங்க, அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி பார்த்து போனீங்களா? ஆமா, இந்த நிறைய வரும்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த ஃபுட். அப்பெல்லாம் இப்ப இருக்கிற அளவுக்கு இல்லை. நான் சொல்றது வந்து நான் போனது வந்து 2017 நான் போனது. இப்ப எனக்கு ஆக்சுவலா தெரியல இப்ப அந்த ஷாப் இப்ப இருக்கா, அதுவும் இப்ப லாக்டவுன் டைம்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன ஆச்சுன்றதே எனக்கு தெரியல. நான் அப்ப போனேன், ஆனா அது ஒரு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அது. எனக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஒரு நாள் வந்து நைட்டு வந்து நாங்க படம் பார்த்துட்டு நைட் ஃபுல்லா சரி சும்மா சுத்திட்டு இருக்கலாம் சென்னைக்குள்ள அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தோம். போயிட்டு கடையை கண்டுபிடிக்க முடியல. நம்மளுக்கு முன்னாடியே தெரியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது போல. சும்மா நம்ம பாட்டி தெரிஞ்சு ஏதாவது நார்மல் ரோட்ல போயிட்டு இருப்போம்ல, கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் தான் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணா 4 AM பிரியாணி அப்படின்னு இருக்கும் புளியந்தோப்புல, அங்க போலாம் அப்படின்னு போனா அந்த ஏரியா அவ்வளவு பிரைட்டா இருக்குது, அவ்வளவு கூட்டம். அங்க போறதுக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம். எத்தனை மணிக்கு? ஒரு 3 போல இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். 3 AM பிரியாணி இல்ல 4 AM பிரியாணி தெரியல, அந்த மாதிரி புளியந்தோப்பு பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் அது. செம கூட்டம், அப்படியே சூடுன்னா அப்படி ஒரு சூடு. அது சாப்பிடுறது எக்ஸ்பீரியன்ஸ், அடிச்சு பிடிச்சி போய் வாங்குறது எல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்புறம் இதனால எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து இந்த மாதிரி நைட்ல போயிட்டு ஏதாவது டீ கடையில போயிட்டு டீ குடிக்கிறது வந்து செமையான எக்ஸ்பீரியன்ஸ். சில நாள்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்ப நைட்டு ஃபுல்லா தூங்காம பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கடை திறப்பாங்க, டீ கடை 3 மணி 4 மணி படம் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் ஃபர்ஸ்ட் டீ குடிக்கிறது செமையா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். முக்கியமா இந்த வண்டியில சைக்கிள்ல டீ விப்பாங்கல்ல, ஆமா 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 கரெக்ட். நடுராத்திரியில அந்த மாதிரி போய் குடிக்கிறது சூப்பரா இருக்கும். ஆமா 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 அதான் நான் சொன்ன மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி போவோம்னு சொன்னேன்ல, அதுல வந்து நாங்களா ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தோம். சின்ன சின்ன கடையில இருந்து வண்டி கடை, இந்த மாதிரி இந்த கையேந்தி பவன், இந்த மாதிரி கடையில இருந்து பெரிய கடைகள். நான் வந்து அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெறும் 10 ரூபாய் 20 ரூபாயில அந்த மாதிரி கடைகளும் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஒரே மீல் வந்து 2000 3000 அப்படியெல்லாம் பே பண்ணியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கு. இந்த எபிசோட் ப்ரிப்பேர் பண்றப்பதான் பாத்துட்டு இருந்தேன். நம்ம ஏன்னா சென்னையில இத்தனை வருஷமா இருந்திருக்கோம், நம்ம வாழ்ந்தே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு சொல்றாங்க தெரியுமா அந்த டிஷஸ் எல்லாம். எப்படி சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி அந்த ரொம்ப சின்ன சின்ன கடைகள் தான். அவங்க பண்ற இன்னோவேஷனும் அவங்க அங்க வர கூட்டம். மோர் தாத்தா வந்து நம்மளுக்கு தெரியும், ஒண்ணு தெரியுமா, அந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்றாங்க. சாப்பிட்டுருக்கீங்களா? அத்தை சாப்பிட்டிருக்கேன். பட் எந்த அர்த்தம்?
பாரிஸ்ல அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு கடை ஒண்ணு சொல்லுவாங்க அந்த தெரியுமா? பாரிஸ் அத்தோ சாப்பிட்டது இல்ல, பட் நான் நார்மலா அத்தோ சாப்பிட்டிருக்கேன் நிறைய. இப்போ ஒரு கடை பார்த்தேன், இப்போ யூடியூப்ல பாத்துட்டு இருந்தேன், சீனா பாய் கடை அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ரெண்டு ஃபுட் தான் சமைக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஊத்தாப்பம், இன்னொன்னு வந்து இட்லி. ரெண்டுலயும் பொடி போட்டு நெய் ஊத்தி தராங்க. இது ரெண்டே டிஷ் தான் அந்த மொத்த கடையிலேயே. ஆனா கூட்டத்தை பாத்தீங்கன்னா அப்படி இருக்குது. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பிளான் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்க, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனிச்சு. சென்னையில இத்தனை வருஷமா இருந்துட்டு இது கூட தெரியாம இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்ப யா மொய்தீன் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி இங்க போய். ஆமா, ஆக்சுவலா இது ஒரு பழக்கம். நம்ம வந்து எப்படின்னா, யா மொய்தீனுமே ஒரு காலத்துல அப்படி இருந்த கடை தான். இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஸ்பெஷலா சொன்ன கடை அந்த மாதிரி இருக்கும். அது வந்து என்னாச்சுன்னா எல்லாரும் பேசி 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 இப்ப அது பிரபலம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த ஒரு இது போயிடுச்சு அந்த கடை மேல. இது நம்ம மெட்ராஸ் எபிசோட் வைக்கிறதுக்கு போதெல்லாம் ஃபுட் இன் மெட்ராஸ்னு வச்சுக்கலாம் போல. அதுவே ஃபுல் எபிசோட் பேசலாம், ஏகப்பட்டது இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து நான் 2015 இருந்து நான் சென்னையில இருந்தேன். நான் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இந்த மாதிரி சாப்பிடுற விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணணும்னு நினைச்சு பர்பஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2017 அப்புறம் தான். ஆனா அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல யுனிக்கா இந்த மாதிரி போய் சாப்பிட்டதே ஒரு 20-30 இடத்துல போய் நான் சாப்பிட்டுருப்பேன். முன்னாடி இருந்தே பண்ணிருந்தோம்னா இன்னும் நிறைய கவர் பண்ணிருக்கலாம். ஆமா, காலேஜ் இருந்தப்பயுமே பக்கத்துல ஒரே கடைகளுக்கு போறதுக்கு பதிலா இந்த மாதிரி வந்து நிறைய கடைகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, ஆனா அப்ப வந்து என்னன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் இல்ல. இப்ப பட்ஜெட் இருந்தாலுமே இப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு கடைகள்லாம் ரொம்ப சீப்பாலாம் கிடைக்குது இல்ல, அந்த மாதிரி கடைக்கும் போயிருக்கலாம். ஃபுட்டை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா லாஸ்ட் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இந்த ஆந்திரா மெஸ் மட்டும் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா ஸ்பெசிபிக்கா நான் ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருப்போம், நம்ம காலேஜ் படிச்சு ஃபைனல் இயர். ஒரு ஆந்திரா மெஸ் இருக்கும் டி நகர்ல. எப்படி அப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது. நான்லாம் குழம்பு ரசம் தயிர் தயிருப்பாங்கல்ல, நான் குழம்பு மட்டுமே 4 டைம் போவேன், வெறும் சாம்பார் தான். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து இலைய விரிச்சு கால் மேல காலத்துக்கு போட்டான்னா முடிஞ்சு. நல்ல ஞாபகப்படுத்துறீங்க. ஒருத்தன் வந்து எப்படி எப்படிலாம் வந்து பேசுவாங்க தெரியுமா, அந்த கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்ப வெறித்தனமா சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த 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 சாம்பாரை பார்த்தா எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஒருத்தன் வந்து, தம்பி உனக்கு சொல்லலாமா அப்படின்னா, சரி சொல்லியா அப்படின்னா, கால் மேல கால் போட்டு உட்காந்து. நான் அந்த சீனை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நானும் நவீனும் வந்து அந்த கிளாஸ் அந்த கிளாஸ் வந்து காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தானே. ஆமா, நடக்கும். நாங்க வந்து மதியம் லஞ்சுக்காக போயிருக்கோம். நானு நவீனும் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டேபிள்ல உட்காந்துருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு அப்படியே பக்கத்துல இருக்க இன்னொரு டேபிள்ல ஒரு 35-40 வயசு இருக்குமா அவருக்கு, அந்த ஆளுக்கு மதிக்கத்தக்க அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காரு. நவீனோட சிட்டிங் போஸ்டரே அதுதான். நவீன் வந்து இந்த வாயை மூடும் பேசுறவங்கள வந்து துல்கர் வந்து தொண்டை அப்படின்னா பேச போறான்னு அர்த்தம். அந்த மாதிரி நவீனு கால் மேல காலத்துக்கு போட்டான்னா இன்னைக்கு கடைக்காரன் செத்தான் போட்டு உட்காந்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க என்ன நடந்துச்சு. இல்ல, அவன் குறுன்னு பாத்துட்டு இருந்தான் என்னைய, என்ன பாக்குறான் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தேன். வந்து பாத்துட்டு, தம்பி உனக்கு சொல்லலாமா அப்படின்னா, சரி வந்து தெரியல சொல்லவே நான் சொல்லாமலா போறேன் அப்படின்னு, சரி சொல்லு அப்படின்னேன். தம்பி கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, தம்பி கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு இடம் தெரியாம காணாம போனவங்க எவ்வளவு பேர் எனக்கு தெரியும் அப்படின்னா, சரி ஓகே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். போயிட்டாரு அப்படியே, எங்க இருந்துதான் வர்றீங்க அப்படின்னு. நானே அப்படின்ற மாதிரி அதுக்கு என்னடா இப்ப இல்ல, நானே ஒரு ஆம்லெட் ஆர்டர் பண்ணிருந்தேன். அது செம்மையா இருக்கும் அந்த ஆம்லெட், அந்த மாதிரி கிடைக்காது எங்கேயுமே. அது வரல, லேட்டா இருக்குன்னு நான் வந்து கடுப்புல இருந்தேன். இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி அப்படியே அடுத்து போயிடுவோம். என்ன அப்புறம் இப்ப நான் ஜூஸ் கடையை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சேன், அதுக்கு ஒரு எபிசோட் தேவைப்படும். ஏன்னா அப்படியே போயிருக்கு. அப்புறம் வந்து இந்த டாபிக்ல என்ன போலாம், ட்ரெயின். எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நிறைய நடக்கும். நீங்க வந்து ட்ரெயினுக்குள்ள போனீங்கன்னா அப்படின்னா நிறைய பீப்புளை பார்க்கலாம். அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். முக்கியமா அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் நடக்கும். எனக்கு வந்து இந்த ட்ரெயின்ல தொங்கிட்டு எல்லாம் போவாங்கல்ல, அதெல்லாம் முன்னாடி பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். எனக்கு உயிர் மேல அவ்வளவு பயம். ஒரு நாள் வந்து நான் பெருங்கலத்தூர்ல இருந்து போவேன் சில டைம் ட்ரெயின்ல வீட்டுக்கு காலேஜுக்கு. அந்த தொங்கிக்கிட்டு நிஜமாவே ஒரு கால் வைக்கிறது கூட இடம் இருக்காது. ஒரு கால்ல ஒரு டோ மட்டும் தான் கால் வைக்க முடியும். அந்த மாதிரிலாம் ரெண்டு போயிருக்கேன். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே ஒரு டைம் பண்ணாதான் ஃபீல் பண்ண முடியும். இல்ல நீங்க அப்படி பண்ணணும்னு சொல்லாதீங்க. அதாவது வேற வழி இல்லாம கூட்டத்துல அப்படி தொங்கிட்டு போறது, அப்படி போறது வேற.
பல பேர் இருக்கானுங்க சென்னையில. அந்த அதாவது இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நாங்க என்னைக்குதான் நிக்கிற பஸ்ல ஏறணும்ன்ற மாதிரி வேணும்னே எலக்ட்ரிக் ட்ரெயின் நின்று இறங்கிட்டு அது போனதுக்கு அப்புறம் வேணும்னே ஓடி போய் ஏறி இந்த மாதிரி பல ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது பண்ணுவாங்க. ட்ரெயின்னால எனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். ஒரு டைம் நீட்டா நாங்க வந்து பெருங்கலத்தூர்ல இருந்து நானும் எங்க அண்ணனும் ட்ரெயின்ல போறோம். எங்க அண்ணன் வந்து தாம்பரத்துக்கு போனோம், நான் வந்து கிண்டிக்கு போனோம். 2 டிக்கெட் எடுத்தோம், தாம்பரத்துக்கு ஒண்ணு கிண்டிக்கு ஒண்ணு எடுத்தோம். எங்க அண்ணன் நீட்டா வந்து தாம்பரத்துக்கான டிக்கெட் என்ன கொடுத்து கிண்டிக்கான டிக்கெட் அவன் எடுத்து போயிட்டான். சோ நான் வந்து யூஸ்வலா வந்து இந்த டிக்கெட் செக்கர் இருக்க இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து டிக்கெட் இருந்தா அப்படி கெத்தா போவோம் தெரியுமா, கேளு எப்ப வேணா கேளு அப்படிங்கிற மாதிரி இருப்போம். நான் வந்து போயிட்டு இருந்தா தம்பி டிக்கெட்டுப்பா அப்படின்னு கீப் தி சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தேன். தம்பி என்னது அப்படின்னாரு. என்ன சார் டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, கிண்டி வரைக்கும் தான், தாம்பரம் வரைக்கும் தான் இருக்கு, கிண்டி எங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இப்படி மாறிடுச்சு அப்படின்னு. சரியா அது என்னையா இப்ப தெரியாம நடந்துருச்சியா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாதாமா. எக்ஸ்ட்ரா ஃபைன் 250 ரூபா பிளஸ் 4 ரூபா இந்த டிக்கெட். எனக்கு 250 ரூபா வாங்கின கூட எனக்கு உறுத்தல, அந்த 4 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா பாத்தியா, அதை மட்டும் நான் தாங்க முடியாது. கவர்மெண்ட் அவங்க கடமையை செஞ்சிருக்காங்க, அதுக்குள்ள நீங்க குறை சொல்லக்கூடாது. ரைட் 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 அடுத்து போயிடலாம், அவாய்ட் பண்ணிருங்க. ஆனா இப்ப நம்ம இந்த சொல்ற மாதிரி இந்த ஐடென்டிட்டியை லூஸ் பண்றது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம நம்ம நினைச்ச மாதிரி ஃப்ரீடமா இருக்குது, நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதெல்லாம் ஒரு பையனா இருந்தே நம்ம வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி இப்படி எல்லாம் பேசுறோமே. ஒரு பொண்ணா இந்த ஊர்கள்ல கிராமங்கள்ல இருந்து வளர்ந்துட்டு படிச்சுட்டு வேலைக்கு அந்த மாதிரி டைம்ல சென்னை வர்ற கேர்ள்ஸுக்கெல்லாம் அது எவ்வளவு தூரம் அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது வரப்பிரசாதமாக இருக்கும். இல்ல ஆப்வியஸ்லி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நிறைய இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். சொல்லுவாங்க சென்னை தான் இருக்கலையே சேஃபஸ்ட் மெட்ரோ சிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆப்வியஸ்லி தனியா எங்கேயாவது போறப்பெல்லாம் சென்னையுமே நிறைய அன்சேஃபான விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஓகே, அது ஆமா, அது நம்ம பேசணும் தான். அன்சேஃப்ங்கிறத விட நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நிறைய பெண்களுக்குமே வந்து அவங்க வீட்டுல இருந்து பண்ணும்போது இப்போ வந்து இத்தனை மணிக்கு மேல நீ இங்க போறது, இங்க வர்றது, இப்படி போறது, அப்படி போறதுன்னு எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. அதெல்லாமே வந்து இங்க வந்து ஓரளவுக்கு முழுசா இல்லாட்டியும் கூட இங்க வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவங்களால அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரீடம் ஒரு அளவுக்காவது பெட்டர் தென் வாட் தே ஹேட் இன் அவங்க ஊர்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா அது கண்டிப்பா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த சேஃப்டி இந்த மாதிரி விஷயத்துல மத்த ஊரோட கம்பேர் பண்ணும்போது வந்து சென்னை வந்து பெட்டர்னு சொல்லலாமே தவிர, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இங்கேயுமே இன்னும் வந்துட்டு இந்த கிட்டார் கம்பி மேலே நின்ற மாதிரி அந்த முட்டு சந்தில நின்று பாட்டு கேட்கலாமன்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஆமா, இல்ல ஜெனரலாவே வந்து இந்த கல்ச்சர், இந்த ப்ராக்ரசிவ் இதுல வந்து சென்னை கொஞ்சம் பின்னாடிதான். பெங்களூர், மும்பை, டெல்லி இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப அந்த கல்ச்சர் மட்டும் நிறைய இங்க இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுங்க தம் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ எல்லாம் பெங்களூர்ல, டெல்லியில, மும்பைல எல்லாம் ஈஸியா பண்ண முடியும். இங்க வந்து அப்படியே ஒரு ஆள் வந்து சரக்கு வாங்குறதுக்கு நின்னா கூட அதை போட்டோ எடுத்து வந்து இந்த சென்னை மீம்ஸ், இந்த மெட்ராஸ் மீம்ஸ், இந்த ஆசம் மச்சி, மொக்க மீம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்து போட்டு பாத்தீங்களா பெரியாரின் பெருசா போட மாட்டாங்க. ஆசம் மச்சி சொல்லிட்டேன், சாரி ஆசம் மச்சி. பட் வந்து இந்த மாதிரி சேனல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோ மீம்ஸ் இந்த மாதிரி ஒரு 4-5. சோ அதனால இன்னுமே இது பிரச்சனை தான் நம்ம ஊர்ல. இன்னும் ஆக்சுவலா சேஃப்டின்னு சொல்றப்ப எனக்கு கேர்ள்ஸ் சேஃப்டி பத்தி பேசும்போது இந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை என்னன்னா சென்னையில இருக்கும்போது வந்து நாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதுக்கும் நாங்க ஒரு நாள் மீட் பண்றோம். அது வந்து என்னாச்சுன்னா நாங்க சடனா பிளான் பண்ணி மீட் பண்ணனால அன்னைக்கு கொஞ்சம் மீட் பண்றது லேட் ஆயிடுச்சு. ஐ திங்க் அது ஒரு 9 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. அப்போ வந்து என்னன்னா நான் இருந்த என்னோட பிஜிக்கு பக்கத்துல வந்து ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்ல வந்து 8 மணிக்கு மேலேயே யாரும் வரமாட்டாங்க, ஆள் இருக்க மாட்டாங்க. நாங்க வந்து அந்த 9 மணி ஆனதுனால எங்க மீட் பண்றது, வேற எங்கேயும் போறதுக்கு, அங்க டக்குன்னு ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணோம். அதனால அங்க அந்த பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த நைட் டைம்ல இந்த போலீஸ் பைக்ல ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வந்தவரு அந்த எங்க பார்க்குக்கு நான் உட்காந்து அந்த பார்க்குக்கு வெளியே நின்றுட்டு அங்க இருந்து அப்படியே சத்தமா சொல்றாரு, என்ன இந்த நேரத்துல என்ன பார்க்ல உங்களுக்கு எல்லாம் இருக்கும், எங்களை மாதிரி இன்னொரு 2-3 பேரு அந்த பார்க்ல இருக்காங்க, இந்த லவர்ஸ் எல்லாம் முதல்ல இந்த பார்க்கை விட்டு கிளம்புங்க,
என்ன உங்களுக்கு எல்லாம் இதே இல்லையா அதே இல்லையா அப்படின்னு. எனக்கு வந்து என்ன கோவம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9 மணிக்கு மேல அந்த இடத்துல இருக்கோங்கிறதே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி, ஓகே, நீங்க வந்து அதை சேஃப்டி கன்சர்ன்ல கூட சொல்றீங்கன்னு வச்சுக்கிருவோம், அத ஒரு பக்கம். ஆனா நாங்க லவ்வர்ஸ்ன்றத நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? அவர் சொன்னது எப்படி தெரியுமா, இந்த இந்த லவ்வர்ஸ் எல்லாம் முதல்ல இந்த பார்க் விட்டு கிளம்பு, சரி அப்ப நாங்க இருந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. லவ்வர்ஸ் தானே போக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, நீங்க எதை வச்சு இதை முடிவு பண்றீங்க? யார் உங்களுக்கு சொன்னா? நாங்க எதுக்கு வேணா நாங்க யாரா வேணா. அதான் இந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் இங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாறாம தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மத்த மெட்ரோ எல்லாம் கம்பேர் பண்ணா அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் சென்னை வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் தான். ஆமா ஆமா, அது கரெக்ட். இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது வந்து, ஜெனரலா எல்லா மெட்ரோலையும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து நெகட்டிவ் திங்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அதாவது லிக்கரு, கஞ்சா எல்லாம் வந்து நம்ம காலேஜ்ல நீங்க பாத்துருப்பீங்க, கஞ்சாலாம் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. பசங்க எல்லாம் வந்து ரொம்ப நார்மலா, இப்ப நம்ம படத்துல எல்லாம் பாக்குறப்பெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே மூடி மறைச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல நம்ம காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நார்மலா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இப்ப வந்து நல்லா பணக்காரனா இருக்கான், அவனுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இல்ல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்களே பாத்துருப்பீங்க, நம்ம காலேஜ்ல எல்லாம் வந்து ரொம்ப புவர் இன்கம் இல்லைன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வர்றவங்க எல்லாம் வந்து பழக்கத்துக்கு பழக்கப்படுத்தி விட்டுருவாங்க இந்த பணக்கார பசங்க. அப்படி பழக்கப்படுத்தி விட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஃபியூச்சரே வந்து இதுவாயிரும். அதாவது இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நீ வேற ஊர்ல இருந்தாலோ இல்ல சின்ன ஊர்ல இருந்தாலும் இந்த பழக்கத்துக்கு அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. கரெக்டா அந்த எக்ஸ்போஷர் இருந்திருக்காது. நல்ல விஷயங்கள் எவ்வளவு எக்ஸ்போஷர் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த கெட்ட விஷயங்களும் ஈக்குவலா எக்ஸ்போஷர் கிடைக்குதுன்றதான் பிரச்சனை. அதாவது எதுவும் யூஸ் பண்ணவே கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறது கிடையாது. பட் அந்த இப்ப சின்ன 18 வயசுல இந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான ஹேண்டில் பண்றதுக்கான அந்த மெச்சூரிட்டி எல்லாம் இருக்குமாங்கிறது தெரியாது. அப்படி மெச்சூரிட்டி இல்லாதப்ப வந்து மொத்தமா வந்து இந்த எக்ஸ்போஸ் ஆகிறப்ப வந்து பிரச்சனையான விஷயம் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் தான் நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். என்னன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஃப்ரீடம்னு சொல்றது வந்து அந்த ஒரு எக்ஸ்போசர் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்கும் கிடைக்குதுன்னு சொல்லும் போது அது 2 டைரக்ஷன்லயுமே இருக்கு. அது வந்து நீங்க ரொம்ப பயங்கரமா க்ரோ ஆகுறதுக்கோ உங்களுக்கு பிடிச்சத பண்றதுக்கோ அதுக்கான எக்ஸ்போசரும் உண்டு, இந்த மாதிரி எக்ஸ்போசரும் உண்டு. என்னன்னா உங்களோட சாய்ஸுக்கு வந்து இங்க வேல்யூ உண்டு. ஆனா அந்த சாய்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ங்கிறது நம்மளுடைய அறிவை பொறுத்தது. ஆமா ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம், சேஞ்ச் ஆக வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பூர்வக்குடி மக்களை வந்து ரொம்ப அப்ரஸ் பண்றது அவங்கள ஸ்டீரியோடைப் பத்தி பேசணும். அது ஆக்சுவலா அது பெரிய எபிசோடே போடணும். பட் நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப பேசிக்கா மட்டும் டச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சிட்டியை வந்து டெவலப் பண்ணதே வந்து இந்த சென்னையோட பூர்வக்குடிகள் சொல்றாங்க. அதாவது நார்த் மெட்ராஸ், இப்ப நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற இந்த பீப்புள் தான். ஆனா வந்து அவங்கள வந்து ஏதோ வந்து செகண்ட் கிரேட் பீப்புள் மாதிரி பார்த்து ஏதோ அவங்க சென்னைக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ட்ரீட் பண்றது. சென்னைனாலே வந்து இது சொல்ல மாட்டேன் பாருங்க, சென்னைனாலே வந்து கர்நாடிக் மியூசிக், சென்னைனாலே வந்து ஃபில்டர் காஃபி, சென்னைனாலே இந்த டைம்ஸ் நவுல வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சான்ஸே இல்ல, நம்ம சென்னை சான்ஸே இல்லைன்னு ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க. அதுக்கு வந்து அனிருத் வந்து ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. அந்த டைம்ல அந்த பாட்டை கேட்டப்பெல்லாம் வந்து செம்ம ஃபீலிங்கா இருக்கும். செமையா இருக்குல்ல அப்படியே. அந்த இப்ப நம்ம பேசின மாதிரி தான் அந்த பாட்டு கேட்டோன்னே அப்படியே சென்னை சென்னை அப்படி இருக்கும். ஆனா அந்த பாட்டுல வர்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த ரத்னா கஃபேல சாம்பார் குடிச்சியா, டீ அடையார்ல ஃபில்டர் காஃபி குடிச்சியா, டி நகர்ல போய் ஷாப்பிங் பண்ணியா, இது மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் சென்னை என்னோட இத்தனை வருஷம் சென்னை எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி இவங்க சொல்ற மாதிரி இந்த ஃபில்டர் காஃபி நான் போய் குடிச்சது கிடையாது. இது வந்து நான் வந்து பர்பஸா குடிச்சது கிடையாது. சென்னையோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இதெல்லாம் வந்ததே கிடையாது. கர்நாடிக் மியூசிக் போய் கேட்கறதா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் அது இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி போர்ட்ரே பண்றது பிரச்சனையான விஷயம். இப்போ வந்து நீங்க பஸ்ல போறப்ப நிறைய ரூட்ஸ்ல வந்து இந்த கானா சிங்கிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பச்சைய பாஸ் காலேஜ் பசங்க அவங்க அந்த மாதிரி வந்து நிறைய போறப்பயே வந்து பாட்டு பாடிக்கிட்டு இந்த பஸ் இதுல தட்டிக்கிட்டு போவாங்க. அது சில டைம் கடுப்பா இருக்குங்கிறது ரெண்டாவது. ஆனா இது வந்து இந்த சிட்டியோட கல்ச்சர், இது வந்து இந்த பீப்புள் அப்படின்னு நம்மளுக்கு ரிலேட் ஆகும். ஆனா இவங்க சொல்ற மாதிரி இந்த கர்நாடிக் மியூசிக்கோ இந்த ஃபில்டர் காஃபியோ நான் ஒரு 12 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சென்னையில. எனக்கு வந்து இதுதான் வந்து சிட்டியோட ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணதே கிடையாது. இதனாலே சென்னைனாலே வந்து ஃபில்டர் காஃபி, சென்னைனாலே வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிறது வந்து ரியல் சென்னைனாலே சிஎஸ்கே இதெல்லாம் வந்து ஏதோ ரியல் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ற மாதிரியே தோணும் எனக்கு. இது எதுவுமே சென்னை இல்லடா அப்படிங்கிற மாதிரி.
இந்த லுங்கி டான்ஸ பத்தி அரவிந்த் ஒரு இது பண்ணி ஐயோ அதுக்கெல்லாம் போகாதீங்க. அதான் இல்ல லுங்கி டான்ஸ் சொல்றப்ப நமக்கு எவ்வளவு கடுப்பாகுது. லுங்கி டான்ஸ் சென்னைக்கு சம்மந்தம் இல்லைன்னு கடுப்பாகுது. அந்த மாதிரி சொல்ல வரேன். கர்நாடிக் மியூசிக் தான் வந்து சென்னையோட ஐடென்டிட்டி சொல்றப்ப அவ்வளவு பிரச்சனை வருது. சரவண பவன், ஆனந்த பவன், நான் சரவண பவன் ஆனந்த பவன்லாம் நிஜமாவே ரொம்ப வருஷமா ஒரு 10 வருஷமா சாப்பிட்டதே கிடையாது. சரவண பவன்லாம் போனதே கிடையாது. அதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது. இதுவும் எக்ஸாம்பிள்ஸ் தானே. இது வந்து நம்ம பட்ஜெட்டை விடுங்க, எனக்கு சாம்பார் பத்தாது அந்த கடைக்கு எல்லாம் போனா. நம்மளுக்கு எல்லாம் இட்லிக்கு அதேதான், இட்லியில குழம்புகளை ஊத்தி குழச்சு அடிக்கடா ஆண்டவா அப்படின்னு. அதாவது பரோட்டா கடைக்கெல்லாம் போனா ஒரு பரோட்டாக்கு வந்து ஒரு அண்டா கரண்டி எடுத்து ஊத்தி சாப்பிட்டு அப்படி குழச்சு அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரி சரவண பவனுக்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்க, ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சோண்டு சாம்பார். அது வந்து நான்லாம் சென்னையில ஆபீஸ்ல இருந்தப்பெல்லாம் பாத்திருக்கேங்க, நிறைய பேரு தோசைய வந்து ஃபோர்க்ல குத்தி பட்டும் படாம சாம்பார்ல டச் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் வெளியே வரும். அப்படிதான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. அவங்களுக்கு ஸ்பூன் எடுத்து குடிப்பாங்க சாம்பார. தோசையை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு ஸ்பூன் எடுத்து சாம்பார குடிப்பாங்க. வயிற்றுல மிக்சிங் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியா? ஆமா ஆமா. அரிசி எல்லாம் வேணும்னா, சாதம் வேணும்னா அரிசி எடுத்து வாயில போட்டு சுடு தண்ணி ஊத்திக்குவாங்களா அந்த மாதிரி. ஆமா. சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு. ஏய் ஏதாவது மாட்டி விட்டு தலையாத. எனக்கு எனக்கு என்னன்னா, சரி சென்னையை பத்தி இப்படி எல்லாம் சிலாகிச்சு பேசுறோம் சொல்றோம் எல்லாமே, சில நேரங்கள்ல எப்பயாவது தோணி இருக்கா சென்னை வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டடா இருக்கு அப்படின்னு? புகழ்ந்து பேசுற எபிசோட்ல வந்து இப்படி ஓவர் ரேட்டடான்னு கேட்டா என்ன சொல்றது? நம்ம இல்ல எல்லா ஆங்கிள்லயும் பேசணும்ல, ஏன்னா சிலருக்கு அந்த தாட்டு இருக்கும்ல, அவங்களும் கேட்பாங்கல்ல, என்னடா ரொம்ப அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம வந்து அது நம்ம க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிறது நியாயம் தான். அது இருக்கதான் செய்யும். இப்ப இந்தியா வந்து நிறைய பேர் வந்து புகழ்ந்து பேசுறதுக்கு காரணம் என்ன? அது வந்து அவங்க ஹோம்னு ஃபீல் பண்றது. அதே மாதிரி சென்னையில ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க, அதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, அது கூட ஸ்பெஷலா கனெக்ட் ஆகிறவங்க, அது வந்து அதை பத்தி புகழ்ந்து பேசுறப்ப அது கூட கனெக்ஷன் கம்மியா இருக்கிறவங்க அதை வந்து ஓவர் ரேட்டடா ஃபீல் பண்றது ஓகே தான். அதுல வந்து பெரிய இதுவா கிடையாது. அதாவது இப்ப எப்படின்னா, இப்ப சென்னையில இருந்துட்டு சிஎஸ்கே சப்போர்ட் பண்றேன்னா தப்பு, சிஎஸ்கே தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பேசுறப்ப இதெல்லாம் சிஎஸ்கே வந்து சென்னையோட அடையாளம் அப்படின்னு பேசுறப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ரேட்டட் விஷயம் அப்படின்னு தோணும். ஆமா, சிஎஸ்கே வந்து சென்னையோட அடையாளமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுல இருக்க முக்கால்வாசி பேர் வந்து வேற பிளேயர். அது ஒரு கிளப் கேம், அது ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் பேர் இருக்க கேம். அதுவும் இல்லாம தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ற பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி. அவங்க வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கான டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கரமா எதுவும் பண்ணல. ரொம்ப நார்மலா பண்றதுதான். ஸோ பெருசா ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஓவர் ரேட்டடாங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். இப்போ ஒரு சீரீஸ் பாக்குறீங்க, ஒரு படம் பாக்குறீங்க, இந்த படம் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டடா இருக்கா அப்படின்னு சொல்றது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறத பொறுத்து இல்லையா? இப்ப வந்து நம்ம ஒண்ணும் இல்ல, இப்ப காலா கவ்வாலி எல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து பாக்குறப்ப நம்ம பழைய எபிசோட் தான் பேசிருந்தோம், செம்மையா இருக்கே, ஒரு ஃபீல் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே வந்து நம்ம 3 years பேக் 4 years பேக் பார்த்தப்ப இதுல என்ன ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து நினைச்சிருப்போம். கரெக்டா? சோ அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுலயும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே அது வந்து அதை கனெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா வந்து ஓவர் ரேட்டட் ஒவ்வொருத்தவங்களோட இன்டர்பிரேஷன் அதை விட்டுருலாம் அப்படியே. அதாவது என்னன்னா, நான் என்னோட பாயிண்டும் அதான் இருந்துச்சு. சென்னை தான் மத்த எல்லா ஊரையும் விட இங்க மட்டும்தான் எல்லாமே சூப்பர் அப்படி நம்ம சொல்ல போறது இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. சென்னையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நம்மளுக்கு. அதாவது நம்ம சொன்ன மாதிரி அங்க வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு இப்ப நம்ம இந்த பேசுறதுல நிறைய விஷயங்கள் ரிலேட் ஆகும். அந்த ஒரு டச் இருக்கும் எமோஷனலா. அந்த இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டா தெரியும், அது இல்லாதவங்களுக்கு ஓவர் ரேட்டடா தெரியலாம். என்னடா கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியலாம். பட் இட் டிபெண்ட்ஸ், நீங்க சொல்ற மாதிரி. ஆமா ஆமா. நம்ம இன்னொரு விஷயம் இது முடிக்கிற மாதிரி சொல்றப்ப, எனக்கு இந்த மெட்ராஸ் டே அப்படின்னு இது பண்றப்ப, செலிப்ரேட் பண்றப்ப சென்னையோட ஹிஸ்டரியையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தேடி படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அது இல்லாம இப்ப நிறைய சென்னையில நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்குது நம்மளுக்கு. நம்ம வந்து திரும்ப திரும்ப பண்ண எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிக்காம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நானே நிறைய பண்ணணும், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தப்ப இவ்வளவு வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாம இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது ஒரு 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 ஹெட்ஸ்அப் மாதிரி, நம்ம இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எபிசோட் மாதிரி இது. ஓகே, இந்த எபிசோடு வந்து பண்ணதே வந்து எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது,
அந்த சென்னைன்னு சொன்னோடனே நம்மளுக்கு மைண்ட்ல ஓடக்கூடிய அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து சும்மா ஜாலியா உட்காந்து கேஷுவலா பேசலாம் அப்படின்னு நினைச்சு பேசினதுதான் இந்த எபிசோடு. சென்னை வந்து எப்படின்னா இது வந்து ஒரு ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத தாண்டி வந்து நம்ம சும்மா விளையாட்டா சொல்றோம், எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி சென்னை இஸ் அ வேர்டு, மெட்ராஸ் இன் எமோஷன்ன்றது. ஆனா பல பேருக்கு நிஜமாவே அது ஒரு எமோஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். ஒவ்வொருத்தரும் அதை என்னவா பர்சீவ் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் வந்து சென்னையோட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஒரு ஜாலியான மெமரிஸை பத்தி பேசுற ஒரு டிஸ்கஷன் தான். கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீங்க சென்னையோட கனெக்ட் ஆன ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல @பாட்காஸ்ட் பேஜ்ல மெசேஜ் பண்ணுங்க. அங்க கண்டிப்பா ஆக்டிவா இருப்போம். உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அதான் மறக்காம முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபைலாம் ஃபாலோ பண்ணிருங்க. இந்த ஊரு இப்படிதான் வேர்த்தா தொடச்சுக்க, பேஞ்சா ஒளிஞ்சுக்க, பார்த்து பார்த்து கோவம் வரும்போது பல்ல கடிச்சுக்க, மெல்ல சிரிச்சுக்க.